கண்ணை மூடி நினைத்து பாருங்கள். ஒரு இளம் பெண், வயது 29, பிரபல பத்திரிகையாளர், தேசிய விருதுகள், மாத சம்பளம் 2 லட்சம் ரூபாய். ஆனால் ஒரு இரவு தனியாக அமர்ந்து அழுதாள். எனக்கு எல்லாம் இருக்கிறது, புகழ், பணம், அங்கீகாரம். ஆனால் ஏன் இந்த வெறுமை, ஏன் இந்த அமைதியின்மை? அப்போதுதான் ஒரு முதுமை பௌத்த துறவி அவளுக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். 5 விளக்குகள், 2500 வருட பழமையான பௌத்த ஞானம். பிரியா, சென்னை, பிரபல பத்திரிகையாளர். 2018 ஆரம்பித்தாள். கடின உழைப்பு, 5 வருடங்களில் தேசிய அங்கீகாரம். ஆனால் விலை? உறவுகள் பாதிக்கப்பட்டன, ஆரோக்கியம் புறக்கணிக்கப்பட்டது, மன அமைதி இல்லை, வாழ்க்கையின் அர்த்தம் கேள்விக்குறி. அடுத்த கட்டுரை, அடுத்த விருது, அடுத்த பதவி, இதுதான் அவளது ஓட்டம். 2024 மார்ச், பிரியா ஒரு முக்கிய நேர்காணலுக்காக ஒரு ஆசிரமத்திற்கு சென்றாள். அங்கு ஒரு முதுமை பௌத்த துறவி, சிஸ்டர் ஆனந்தா, வயது 68. ஆச்சரியம் என்னவென்றால், சிஸ்டர் ஆனந்தாவிடம் எதுவும் இல்லை, பணமில்லை, புகழில்லை, சொத்தில்லை. ஆனால் முகத்தில் அமைதி, கண்களில் ஒளி, பேச்சில் ஆழம். பிரியா நேர்காணலை தொடங்கினாள். சிஸ்டர், உங்களுக்கு எதுவும் இல்லை, ஆனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிகிறீர்கள். ரகசியம் என்ன? சிஸ்டர் ஆனந்தா புன்னகைத்தார். மகளே, எனக்கு எதுவும் இல்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் எனக்கு 5 விளக்குகள் இருக்கின்றன. அவை எப்போதும் என் வழியை ஒளிரச் செய்கின்றன. பிரியா ஆர்வத்துடன், 5 விளக்குகளா? அவை என்ன? சிஸ்டர் ஆனந்தா 5 சிறிய விளக்குகளை ஏற்றினார். இவை வெறும் விளக்குகள் அல்ல, இவை வாழ்க்கையின் 5 முக்கிய பயிற்சிகள். விளக்கு 1, மனதார்ந்த பேச்சு. முதல் விளக்கு, உன் பேச்சு. பௌத்த ஞானம் சொல்கிறது, சம்மா வாசா, சரியான பேச்சு. பேசுவதற்கு முன் 3 கேள்விகள் கேள். இது உண்மையா? இது பயனுள்ளதா? இது கனிவானதா? இம்மூன்றும் இல்லையெனில் அமைதியாக இரு. இரண்டாவது விளக்கு, கருணையுள்ள செயல். இரண்டாவது விளக்கு உன் செயல். சம்மா கம்மந்தா, சரியான செயல். ஒவ்வொரு செயலுக்கும் முன் கேள், இது யாருக்காவது துன்பம் தருமா? இது கருணையுடன் செய்யப்படுகிறதா? கருணையுள்ள செயல் உன்னை முதலில் குணப்படுத்தும். மூன்றாவது விளக்கு, நன்றியுள்ள மனம். முதிதா, பிறரின் வெற்றியில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு காலை 3 விஷயங்களுக்கு நன்றி சொல். உயிர் இருப்பதற்கு, கற்ற வாய்ப்பிற்கு, நேசிப்பவர்களுக்கு நன்றி. வெறுமையை நிரப்பும். நான்காவது விளக்கு, இப்போதைய நினைவு அவார்னஸ். நான்காவது விளக்கு உன் கவனம். சதி, மனதார்ந்த இருப்பு. கடந்த காலத்தில் குற்ற உணர்வும் எதிர்காலத்தில் பயமும் உன்னை வாட்டும். ஆனால் இப்போது இந்த நொடிதான் உண்மையானது. மூச்சை கவனி, உணர்வை உணர், இப்போது வாழ். ஐந்தாவது விளக்கு, பற்றற்ற தன்மை. அனுபாத்தானா, பற்றற்ற தன்மை. பணம், புகழ், உறவுகள், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் மாறக்கூடியவை. பற்றிக்கொள்வதுதான் துன்பத்திற்கு காரணம். விடு, ஓடவிடு, அமைதி வரும். பிரியா கண்களில் நீர் வந்தது. சிஸ்டர், நான் எல்லாம் சாதித்தேன் என்று நினைத்தேன். ஆனால் இந்த 5 விளக்குகளில் ஒன்றை கூட ஏற்றவில்லையே. சிஸ்டர் ஆனந்தா கைகுப்பித்தார். இன்று முதல் ஏற்று மகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு விளக்கு. 5 வாரங்களில் உன் வாழ்க்கை ஒளிரும். பிரியா மாறத் தொடங்கினாள். வீக் 1, மைண்ட்ஃபுல் ஸ்பீச். பேசுவதற்கு முன் 3 கேள்விகள். வீண் வம்பு, புறக்கணிப்பு நிறுத்தம். முடிவு, உறவுகள் சீரடைந்தன. வீக் 2, கம்பேஷனட் ஆக்ஷன். சிறிய உதவிகள், எதிர்பார்ப்பு இல்லாமல். ஊழியர்களை மனிதராக நடத்துதல். முடிவு, மன அமைதி வந்தது. வீக் 3, கிரேட்ஃபுல் ஹார்ட். காலை நன்றி பட்டியல். சிறிய வெற்றிகளை கொண்டாடுதல். முடிவு, வெறுமை மறைந்தது. வீக் 4, பிரசன்ட் மோமெண்ட்.
மூச்சு பயிற்சி, 5 நிமிடம் தியானம், மல்டி டாஸ்கிங் நிறுத்தம். முடிவு: தரமான வேலை, குறைந்த மன அழுத்தம். வீக் 5 லெட்டிங் கோ, கட்டுப்பாடு விடுதல், முடிவுகளை இயற்கையிடம் விடுதல். முடிவு: சுதந்திர உணர்வு, படைப்பாற்றல் வெடிப்பு. 3 மாதங்கள் கழித்து பிரியாவின் வாழ்க்கை மாறியது. வேலை: தரமான கட்டுரைகள், அதிக வாசகர்கள். உறவுகள்: குடும்பத்துடன் நெருக்கம், நண்பர்கள் திரும்பினர். ஆரோக்கியம்: தூக்கம் சீரானது, ஆற்றல் அதிகரித்தது. மன அமைதி: வெறுமை மாறி நோக்கம் வந்தது. வெற்றி: விருதுகள் தொடர்ந்தன, ஆனால் இப்போது அர்த்தத்துடன். பிரியா சிஸ்டர் ஆனந்தாவை மீண்டும் சந்தித்தாள். சிஸ்டர், 5 விளக்குகள் ஏற்றப்பட்ட பிறகு என் வாழ்க்கை வேறாக தெரிகிறது. வெற்றி இப்போது அர்த்தமுள்ளது. சிஸ்டர் ஆனந்தா புன்னகைத்தார். மகளே, வெற்றி என்பது வெளியே இல்லை, உன் உள்ளே 5 விளக்குகள் ஒளிரும்போது அதுவே உண்மையான வெற்றி. இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இந்த 5 முக்கிய விஷயங்களை இன்றே செய்யுங்கள். 1. மனதார்ந்த பேச்சு. பேசுவதற்கு முன் உண்மையா, பயனுள்ளதா, கனிவானதா? வீண் வம்பு, புறக்கணிப்பு நிறுத்துங்கள். 2. கருணையுள்ள செயல். ஒரு சிறிய உதவி, எதிர்பார்ப்பில்லாமல். உங்கள் செயல்கள் யாருக்காவது துன்பம் தருமா என்று சிந்தியுங்கள். 3. நன்றியுள்ள மனம். ஒவ்வொரு காலையும் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். பிறரின் வெற்றியில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். 4. இப்போதைய நினைவு. நாளைக்கு 5 நிமிடம் மூச்சை கவனியுங்கள். மல்டி டாஸ்கிங் நிறுத்தி ஒரு வேலையின் கவனம் செலுத்துங்கள். 5. பற்றற்ற தன்மை. கட்டுப்படுத்த முடியாதவற்றை விடுங்கள். முடிவுகளை இயற்கையிடம் ஒப்படைத்து முயற்சியில் கவனம் செலுத்துங்கள். நினைவில் கொள்ளுங்கள், 5 விளக்குகள் ஏற்றப்பட்ட மனம் இருட்டை அறியாது. பௌத்த ஞானம் சொல்வது அப்பமாதேன சம்பாதேத, கவனத்துடன் வாழுங்கள், அதுவே வெற்றியின் வழி. இன்றே தொடங்குங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். 5 விளக்குகளில் ஒன்றை தேர்ந்தெடுங்கள். 7 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். கமெண்ட் செய்யுங்கள். நான் 5 விளக்குகளில் உங்கள் தேர்வை ஏற்றுகிறேன் என்று எழுதுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாரந்தோறும் அரிய ஆன்மீக ஞானக் கதைகள் தமிழில்.